வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய முரண்பாட்டை பத்தி பேச போறோம். ஆரோக்கியமா சாப்பிடணும்னு முடிவு பண்ணி நல்ல உணவுகளை தேடி தேடி சாப்பிடுறீங்க. ஆனா உடம்புக்கு இன்னும் மோசமாகுது. ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. வாங்க அந்த மர்மத்தை இன்னைக்கு உடைப்போம். உங்களுக்கு இது நடந்திருக்கலாம். டயட்ல பீன்ஸ், புரோக்கோலி, முழு தானியங்கள்னு எல்லாம் சேர்த்து இனிமே நான் ஹெல்த்தின்னு நினைக்கும்போது திடீர்னு வயிறு உப்பசம், கேஸ், ஒரு மாதிரி சங்கடமான உணர்வு இதெல்லாம் வருதா? அப்போ நீங்க இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்க மட்டும் தனியா இல்ல. முதல்ல ஒன்னு சொல்லிக்கிறேன், கவலையே படாதீங்க. இது உங்க உடம்புல ஏதோ பெரிய கோளாறுன்னு அர்த்தம் இல்ல. இது ரொம்ப பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான, ரொம்ப சுவாரஸ்யமான அறிவியல் காரணமும் இருக்கு. அதை தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். எவ்வளோ பொதுவானதுன்னு கேட்டிங்கன்னா, ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 30% பெரியவங்களுக்கு, அதாவது 10ல 3 பேருக்கு அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடும்போது இதே மாதிரி பிரச்சனைகள் வருதாம். பாத்தீங்களா? இது எவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம்னா? சரி, இப்போ இந்த சிக்கலான விஷயத்த ரொம்ப ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். எப்படி? நம்ம செரிமான மண்டலத்தை ஒரு பெரிய ஹைடெக் ரீசைக்ளிங் ஃபேக்டரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஊமை போதும் முழு விஷயமும் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிடும். முதல்ல இந்த ஃபேக்டரிக்குள்ள என்ன வருது? நாம சாப்பிடுற ஆரோக்கியமான நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகள், உதாரணமா கீரை, பீன்ஸ், புரோக்கோலி இதெல்லாம். இத அந்த ஃபேக்டரிக்குள்ள வர்ற பெரிய கெட்டியான அட்டைப்பெட்டிகள் மாதிரி நினைச்சுக்கோங்க. உள்ள இருக்கிறது மதிப்புமிக்க பொருள் தான், ஆனா அந்த பெட்டியை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. சரி, இந்த கெட்டியான அட்டைப்பெட்டிகளை உடைக்கிறது யாரு? அதுதான் நம்ம என்சைம்கள். ஃபேக்டரியில இத ஷ்ரெட்டிங் மிஷின்ஸ்னு சொல்லலாம். அதோட ஒரே வேலை உள்ள வர்ற இந்த கடினமான பொருட்களை எல்லாம் சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சு போடுறதுதான். இதுதான் செரிமானத்துல முதல் படி, ரொம்ப முக்கியமான படியும் கூட. மெஷின்கள் உடைச்சதுக்கு அப்புறம் அந்த அசெம்பிளி லைனோட கடைசில யார் இருக்கா? அவங்க தான் நம்ம துணிலாளர்கள், அதாவது நம்ம குடல் பாக்டீரியாக்கள். மெஷின் உடைச்ச போட்ட மிச்ச மீதி இருக்கிற சின்ன சின்ன துண்டுகளை எல்லாம் எடுத்து அதை நமக்கான சக்தியாகவும் மற்ற நல்ல விஷயங்களாகவும் மாத்துறதில் இவங்க வேலை தான். பாருங்க, இந்த ஃபேக்டரி இப்படி தான் வேலை செய்யணும். மூலப்பொருள் உள்ள வரும், மெஷின் அதை உடைக்கும், தொழிலாளர்கள் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. எல்லாம் சரியா நடந்தா பிரச்சனையே இல்ல. ஆனா இந்த ஃபேக்டரியில ஒரு கிரிட் லாக், அதாவது ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த டிராஃபிக் ஜாம் ஏற்பட 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஃபேக்டரியில இருக்கிற ஷ்ரெட்டிங் மெஷின்கள் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அறிவியல் படி சொல்லணும்னா இதுக்கு பேரு என்சைம் பற்றாக்குறை. சிம்பிளா சொன்னா, உணவை உடைக்க தேவையான என்சைம்கள் நம்ம கிட்ட போதுமான அளவுல இல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, ஷ்ரெட்டிங் மெஷின் வேலை செய்யலனா என்ன ஆகும்? அந்த பீன்ஸ், பிராக்லி மாதிரியான கெட்டியான அட்டைப்பெட்டிகள் உடையாம அப்படியே முழுசா அசெம்பிளி லைனோட கடைசிக்கு வந்துடும். அங்க இருக்கிற நம்ம தொழிலாளர்கள், அதாவது பாக்டீரியாக்கள், அந்த பெரிய பெட்டியை பார்த்து திணறி போயிடுவாங்க. அதை உடைக்க முயற்சி செஞ்சு பயங்கரமான கேஸை உருவாக்குவாங்க. உதாரணத்துக்கு, பருப்பு வகைகளை ஜீரணிக்க ஒரு முக்கியமான என்சைம் தேவை. அது பேரு ஆல்ஃபா கேலக்டோசிடேஸ். நிறைய பேருக்கு இது குறைவா இருக்கும். சரி, 2வது காரணம் இது ரொம்பவே வித்தியாசமானது. தொழிலாளர்கள் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம ஃபேக்டரியோட ஹால்வேல வந்து நின்னுக்கிட்டா என்ன ஆகும்? அதுதான் நடக்குது. அறிவியல்ல இத சீபோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனல் பாக்டீரியல் ஓவர் growth. பாக்டீரியாக்கள் தப்பான இடத்துல அதிகமா வளர்ந்துடுறது. பொதுவா இந்த தொழிலாளர்கள் நம்ம ஃபேக்டரியோட கடைசி பகுதியான பெருங்குடல்ல தான் இருக்கணும். ஆனா அவங்க முன்னாடியே, அதாவது சிறுகுடலுங்கிற குறுகிய ஹால்வேக்கு வந்துட்டா சாப்பாடு வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிடுவாங்க. நொதித்தல் ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சிடும். பெருங்குடல் ஒரு பெரிய அறை மாதிரி, அங்க கேஸ் வந்தா சமாளிக்கலாம். ஆனா சிறுகுடல் ஒரு குறுகிய பாதை, அங்க கேஸ் உருவாகி மாட்டிக்கிச்சுன்னா அதான் சாப்பிட்ட உடனே கடுமையான வலி, வயிறு உப்பிசம் எல்லாம் வரத்துக்கு காரணம். 3வது மற்றும் கடைசி காரணம், நம்ம ஃபேக்டரிக்குள்ள வர்ற சில பொருட்கள் ரொம்பவே ஒட்டும் தன்மை கொண்ட ஈரமான பொருட்களா இருக்கு. சயின்ஸ்ல இத FODPSன்னு சொல்றாங்க. இது சில உணவுகள்ல இருக்கிற ஒரு வகை கார்போஹைட்ரேட். இந்த ஃபாட்மேப்ஸ் என்ன பண்ணும்னா, அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி குடலுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் தனக்குள்ள இழுத்துக்கும். அதே சமயம் நம்ம பாக்டீரியாக்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச உணவு. அதனால ரொம்ப வேகமா நொதிக்க வைப்பாங்க. இப்ப என்ன ஆகுது? ஒரு டபுள் அட்டாக் நடக்குது. ஒரு பக்கம் தண்ணி வெள்ளம் மாதிரி குவியுது, இன்னொரு பக்கம் கேஸ் ஒரு மேக மாதிரி உருவாகுது. இந்த ரெண்டும் சேர்ந்து குடல் சுவரை வேகமா இழுத்து பயங்கர வலியை உண்டாக்குது. ஐயையோ, இவ்ளோ பிரச்சனையான்னு பயப்படாதீங்க. நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ஃபேக்டரிய சரி செய்ய முடியும். அதுக்கு ஒரு ஃபேக்டரி ரீசெட் பிளான் இருக்கு. வாங்க அந்த பிளானை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த பிளான் ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல பிரச்சனைக்குரிய மூலப்பொருட்கள் வர்றதை நிறுத்தணும். 2வது நம்ம ஷ்ரெட்டிங் மிஷின்களை சரி பண்ணணும். 3வது அந்த ஹால்வேகளை சுத்தப்படுத்தணும். அவ்வளோதான். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். முதல் படி நீக்குதல்,
அதாவது அதிக FOMP இருக்கிற உணவுகளை கொஞ்ச நாளைக்கு குறைக்கணும். இது நம்ம சிஸ்டத்தை அமைதிப்படுத்தும். ரெண்டாவது மீட்டெடுத்தல். நம்ம ஷ்ரெட்டிங் மிஷின்களை சரி செய்ய சில என்சைம் சப்ளிமெண்ட்ஸ்களை எடுத்துக்கணும். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான படி சரி செய்தல். சாப்பாட்டுக்கு நடுவுல குறைஞ்சது 4லிருந்து 5 மணி நேரம் இடைவெளி விடணும். ஏன்? அப்போதான் நம்ம குடலோட சுத்தம் செய்யும் குழு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது ஹால்வேல இருக்கிற தப்பான பாக்டீரியாக்கள் எல்லாம் பெருக்கி வெளியே தள்ளிடும். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தப்பு நீங்க சாப்பிட்ட பீன்ஸ் மேலேயோ புரோக்கோலி மேலேயோ கிடையாது. அந்த ஆரோக்கியமான உணவுகள் மேல எந்த தப்பும் இல்ல. பிரச்சனை நம்ம ஃபேக்டரியோட செட்டப்ல தான் இருக்கு. இதோட அறிவியல் சாராம்சமே இதுதான். ஒரு உணவோட பயன் அதை ஏத்துக்கிற நம்ம குடலோட சூழலை பொறுத்து தான் அமையும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எவ்வளவுதான் காஸ்ட்லியான ஆர்கானிக் உணவு சாப்பிட்டாலும் அதை ப்ராசஸ் பண்ற உங்க ஃபேக்டரி சரியா இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால இனிமே நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இந்த உணவு நல்லதா அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அதை விட முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கு. இந்த நல்ல உணவை ஏத்துக்க ஏன் உடம்பு, ஏன் ஃபேக்டரி தயாரா இருக்கா? இதுதான் அசல் கேள்வி. உணவை குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம செரிமான அமைப்பை சரி செய்யறதுல கவனம் செலுத்தினா எந்த ஆரோக்கியமான உணவையும் நம்மளால ஜீரணிக்க முடியும். இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.